ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்ல எப்படி வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எனபிள் பண்றதுனால நம்மளோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி எனபிள் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல எனபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸ்னாப்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சைடில் செட்டிங் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மை அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்னாப்சாட்டில் லிங்க் பண்ண நம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து வரும், அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவரி கோடுமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கீழே ஜென்ரேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே ஒரு ரெக்கவரி கோடு வந்து வரும். அந்த கோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லையோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு நோட்லையுமே நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம் அந்த ரெக்கவரி கோடு. ஸோ இப்போது உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ யாராச்சும் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஓடிபி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இந்த அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த நம்பர் உங்ககிட்ட ஆக்சஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெக்கவரி கோடை வச்சு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி கோடை நான் ஜென்ரேட் பண்ண சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து வரும், அதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கணும். இன்கேஸ் ஃபியூச்சரில் அந்த நம்பர் உங்கள்கிட்ட ஆக்சஸில் இல்லை அப்படின்னா உங்களால் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ண முடியாது. அப்போதைக்கு அந்த ரெக்கவரி கோடை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி கோடை என்ட்ரு பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுனால நம்மளோட அக்கௌண்ட் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்திருக்கும். நம்மளோட பாஸ்வேர்டு ஐடி இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாகின் பண்ண முடியாது. இந்த டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி கோடு இல்லாமல் அவங்களால பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம இதை வந்து எனபிள் பண்ணணும். இதை எனபிள் பண்ணுறதுனால நம்மளோட அக்கௌண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.